கடலுக்கு எப்போ போனாலும் குளிக்கிறப்ப கடலில் கிடைக்கிற சின்ன சோபி, முத்து, சங்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது வழக்கம். இந்த முறை நிறையா பவளப்பாறைகள் வந்து கிடந்துச்சு கடலுக்குள்ளே. நம்ம தேடினது சங்கு இது தான். ஆனால் இதில் வந்து நிறையா பவளப்பாறைகள், சின்ன சின்ன துண்டுகளாக, சின்ன கற்களாக, இது எல்லாம் நிறையா அதிகமாக கிடந்தது. அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்குறக்கு ஒன்று அவ்வளோ அழகாக அந்த உயிரோடு இருக்கிறப்ப அதோடைய அமைப்பில் வாழ்ந்தது, அது இறந்த பிறகு கற்களாக அப்படியே மாறி அலைகளால் அடிச்சலப்பட்டு அப்படி கரை ஒதுங்கிறோம். நம்ம கரையில் குளிக்கிறப்ப அதை பார்க்கலாம். அதில் வந்து நிறையா வந்து கிளைகள் இதுகள்லாம் இருக்கும். அதில் ஒரு சங்கு ஒன்று இருந்துச்சு, நல்ல அழகான சங்கு. அந்த உயிரினங்கள் வந்து அதோட அமைப்புகளை உயிரோடு இருக்கிறப்ப பார்க்குறப்பயே சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஏர்வாடி பக்கத்தில் உள்ள வலசை ஒன்று இருக்குது, அங்கே உள்ளே கூட்டி போவாங்க அந்த பவளப்பாறையெல்லாம் பார்க்குறதுக்கு. அந்த இடத்துல நேரடியாக பார்க்கலாம் இது உயிரோடு இருக்கும்போது எப்படி இருக்கணும். ஆக்சுவலாக இந்த கல் தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தது. இதுனா அந்த கால் தேய்க்கிறதுக்கு நல்லா உதவும், பாதத்தை தேய்க்கிறதுக்கு நல்லா சொரியா கல் மாதிரி நல்லா இதாக இருக்கும். ஒன்று இதே மாதிரிலாம் அவனுக்கு கிடச்சிது. ஒன்று ஒவ்வொரு வடிவத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது நேச்சராக பார்க்குறப்ப. இதெல்லாம் சேர்த்து என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி இதெல்லாம் இதோட அமைப்பாக ஒட்டும், அதுக்கு தக்க மாதிரி அதை அப்படியே ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி தான் இது பண்ணால், ஒரு மரம் மாதிரி கீழே வந்து அந்த கற்கள் கரெக்டாக அமைகிற மாதிரி அதை ஒட்டி வச்சுருக்கு. இதை பெயிண்ட் பண்ணுவோம். அடுத்து மேலே அந்த நடுவில் அந்த இதே மாதிரி இதை நடுவில் வச்சு அதுக்கு மேலே அப்படியே சங்கை வச்சாச்சு. இதெல்லாம் வச்சு கம் வச்சு நல்லா ஒட்டியிருக்கு. அவ்வளோ சீக்கிரத்தில் இது விடாது. இதை பார்க்கவே நேச்சராக இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இதை கரெக்டாக பெயிண்ட் பண்ணோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கு. என்னதுக்கெலாம் என்னென்ன கலர் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணி அதுக்கு நேச்சர் கலராக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கு. பார்ப்போம் எப்படி ரிசல்ட் வருது அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் இதில் பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அந்த ஹோல்ஸ் நிறையா இருக்கிறதுனால கரெக்டாக பெயிண்ட்டு ஃபுல்லாக வரைக்கும் போகாது. கடைசியாக ஒரு முடிவுக்கு அப்படி பெயிண்ட் அடிச்சிருக்கு. நேரில் பார்க்க ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. இதை அப்படி நம்ம ஷோகேஸில் வச்சாச்சு வீட்டில். எல்லா பக்கமும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பெயிண்ட்லாம் அடிச்சிருக்கு. இந்த ஹோல்ஸ் எல்லாம் சரி பண்ணி பிரான்ச்சஸ்க்கு வந்து க்ரீன் கலர் கொடுத்து, சங்குக்கு மட்டும் எதுவும் கலர் கொடுக்கல, ஏன்னா அது ரொம்ப இயற்கையாக இருக்குது, நல்லது. அந்த இதே மாதிரி இருக்கிறதுக்கு வந்து கோல்டன் கலர் கொடுத்தான். இதெல்லாம் நேச்சராகவே செட் பண்ணி பார்க்குற நல்லா அழகாக இருக்குது. சும்மா சீரியல் வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்தது. ஆனால் இதில் நேரில் பார்க்க நல்லா இருந்தது. வீடியோவில் பார்க்குறதுக்கு எனக்கு என்னமோ அவ்வளோ சரியாக தெரியலை. ஆனால் சீரியல் ஷோக்கு வச்சு பார்க்குறப்போ சூப்பராக இருந்துச்சு ரொம்ப.